26 வயது மீனா தனது 13வது வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்துப் பார்க்கிறாள். ஒரு அழகான கிராமத்தில்தான் மீனா பிறந்தாள். நடுத்தர விவசாய குடும்பம். அம்மா, அப்பா, அண்ணன், தங்கைன்னு மகிழ்ச்சியான குடும்பம். தோட்டத்தில் அப்பாவுக்கு உதவுவதுதான் மீனாவுக்கு மிகவும் பிடிக்கும். மீனா அப்பா செல்லம். வீட்டிலிருந்தால் அம்மா வீட்டு வேலைகளை செய்ய சொல்வார் என்று தோட்டத்திற்கு ஓடிவிடுவாள். இவ்வாறு நாட்கள் போன நிலையில் வீட்டு வேலைக்காக மணல் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மீனாவின் அம்மாவும் அப்பாவும் தோட்டத்தில் இருந்த சமயத்தில் மணல் லாரி வீட்டுக்கு வந்தது. வண்டியை பார்க்க மீனா ஆவலுடன் ஓடினாள். லாரி டிரைவர் வண்டியிலிருந்து கீழே இறங்கினான். கீழே நின்று கொண்டிருந்த மீனாவை பார்த்து, அப்பா எங்கே என்று கேட்டான். அப்பா தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்று மீனா சொன்னாள். வீட்டில் வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான். மீனா யாரும் இல்லை என்று சொன்னாள். இதை கேட்டதும் லாரியிலிருந்து இன்னொருவன் ஓடி வந்தான். மீனாவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். மீனாவின் சிறிய கைகள் வலிக்க ஆரம்பித்தன. அலறிக்கொண்டே கைகளை இழுத்தாள். அவன் பிடி சற்றும் தளரவில்லை. நடப்பது சரியில்ல என்று மட்டும் மீனாவுக்கு தோன்றியது. அவனின் வித்தியாசமான பார்வையும் வெறித்தனமான சிரிப்பும் மீனாவுக்கு பயத்தை தூண்டியது. கத்தி அழுதாள் மீனா. லாரி டிரைவர் அவனிடம், டேய், ஏன் அவசரப்படுற? இங்குதான் அடிக்கடி வரப்போகிறோமே என்றான். சுத்தியும் வீடு இருக்கு, பார்த்து நடந்து கொள் என்றான். இதைக் கேட்டதும் அவன் பிடி சற்று தளர்ந்தது. வெடுக்கென கைகளை பிடுங்கிக் கொண்டு ஓடினாள் மீனா. வேர்க்க விறுவிறுக்க ஓடியே தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தாள். மூச்சிறைக்க இவள் ஓடி வருவதை பார்த்த அவள், அப்பா, ஏம்மா, என்ன ஆச்சு? இப்படி ஓடி வர்ற? சொல்லும்மா என்றார். மீனா அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தாள். வீட்டுக்கு மண்லாரி வந்திருக்கு என்றாள். வேறு எதுவும் சொல்லவில்லை. சொன்னால் நம்மை தவறாக நினைப்பார்களோ என்று எண்ணினாள். நாம் எந்த தவறும் செய்யவில்லை, இருந்தும் ஏன் இது நடந்தது? மீனாவின் மனம் முழுதும் இந்த கேள்வி நிறைந்திருந்தது. சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல் மென்று முழுங்கினாள். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே மீனா கொஞ்சம் குழப்பத்துடனே காணப்பட்டாள். அன்று மீனாவுக்கு பிறந்த நாள். உறவினர்களும் நண்பர்களும் மீனாவுக்கு வாழ்த்து சொல்ல வீட்டுக்கு வந்திருந்தார்கள். எப்பொழுதும் ஓடி வந்து கொஞ்சிக் கொஞ்சி பேசும் மீனா கொஞ்சம் தயங்கி அமைதியாகவே நின்றாள். அவள் அண்ணன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மீனாவிடம் சென்று, மீனா, என்ன ஆச்சு? ஏன் அமைதியாக இருக்கிறாய்? போய் பேசு போ என்றான். தயங்கியபடி மீனாவும் சென்று அனைவரிடமும் பேசினாள். ஒரு வழியாக அந்த நாள் கடந்தது. மீனாவும் மெதுவாக இயல்பு நிலைக்கு வந்தாள். அதன் பிறகு மீனா தன்னிடம் ஒரு மாற்றத்தைக் கண்டாள். யாரை பார்த்தாலும் ஓடி வந்து பேசும் மீனா இன்று பார்த்தவுடன் ஒரு அடி தன் கால்கள் பின்னே செல்வதை உணர்ந்தாள். காலப்போக்கில் பழைய விஷயங்கள் மறையத் தொடங்கின. காயம் மாறினாலும் அந்த வடு ஆறாது என்பது போல மீனாவின் மனதில் அந்த கசப்பான அதிர்ச்சி சம்பவம் ஒரு வடுவை ஏற்படுத்திவிட்டது. மீனாவைப் போன்று இன்னும் எத்தனை பெண்களின் மனதில் இந்த வடு இருக்குமோ? நீங்களே சொல்லுங்கள். 3இல் 2 பெண்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். அன்றும் இன்றும் என்றும் தொடரும் சீண்டல்கள் இவை. இவை வெளிவராமல் இருக்க பெற்றோர்களும் ஒரு காரணம்தான். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நம்பிக்கையை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இந்த கதையை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க. அவங்க மனம் திறந்து பேச இது ஒரு சாவியா இருக்கும். நன்றி.